வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் உலக பெட்டகம் சேனல். நான் உங்கள் ராஜ். இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, பேஸ்மெண்ட்டில் மண் ஃபில்லிங் பண்ணதுக்கு அப்புறமேட்டு எப்படி அளக்குறாங்க அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். அளக்குறதுனா ஒன்றும் இல்லை, தண்ணி நிப்பாட்டி ஃபுல்லாக நம்ம மண் ஃபில்லிங் பண்ண ஏரியா எல்லாத்துலேயுமே தண்ணி நிப்பாட்டணும். ஃபுல்லாக தண்ணியை நிப்பாட்டி ஒரு 4 இன்ச்சு கனத்துக்கு நம்ம தண்ணி நிப்பாட்டணும். ஸோ தண்ணி ஃபுல்லாக நிப்பாட்டிட்டு அதில் பாறையை வச்சு நம்ம ஒரு 3 அடிக்கு அளக்கணும். ஸோ நீங்கள் வீடியோவில் பார்க்கலாம். வீடியோவில் பார்க்கும்போது அந்த பாறையை எப்படி வச்சு அளக்குறாங்கன்றது உங்களுக்கு தெரியும். ஸோ இதுதான் அளக்கிற ப்ராசஸ்ஸு. ஒரு ஏரியாவாக ஒரு அடியாக இன்ச் பை இன்ச் அவங்க இந்த மாதிரி பாறையை வச்சு ஃபுல்லாக அளப்பாங்க. இதுதான் அளக்கிறதுனா நம்ம அந்த பாறையை தண்ணியில் குத்தணும். ஸோ மண்ணில் குத்துறோம் இல்லையா, அதை மண்ணில் குத்தி தண்ணியை நிப்பாட்டி நம்ம பாறையை வச்சு குத்தும்போது அந்த ஓட்டைக்குள்ளே தண்ணி போகும். ஸோ ஓட்டைக்குள்ளே தண்ணி போகும்போது தண்ணியோடைய ஒர்க் என்ன அப்படின்னா, அந்த மண்ணை அடிச்சுக்கிட்டு அந்த ஓட்டைக்குள்ளே போய் நிரப்பும். ஸோ அப்படி அந்த ஓட்டைக்குள்ளே போய் தண்ணியோட மண் கலந்து உள்ளே போகும்போது பார்த்திங்க அப்படின்னாக்கா மண் நல்லா இறுகும். ஸோ இறுகிறதுனால நமக்கு அந்த மண்ணுக்கு இடையில இருக்கிற கேப்லாம் கொஞ்சம் ஃபில் ஆகும். இதனால் நமக்கு நல்லா திக்னஸ் ஆகிடும் ஃப்ளோர். ஸோ பேஸ்மெண்ட் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். மேலே நம்ம ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணதுக்கப்புறமோ தரை போட்டதுக்கு அப்புறமோ நமக்கு எந்த இடமும் பள்ளமாகக்கூடாது. ஓகேவா? சில இடத்துல பார்த்திங்கன்னா தரை போட்டிருப்பாங்க, ஒரு இடம் மேடாக இருக்கும், ஒரு இடம் பள்ளமாக இருக்கும். சில இடத்துல கிராக்கு ஃபார்ம் ஆகி தரை கீழே உட்காந்துருக்கும். ஸோ அந்த மாதிரி ரீசன்ஸ்லாம் எதனால் வருது அப்படின்னா, இந்த மாதிரி நம்ம கரெக்டாக மண் தண்ணி நிப்பாட்டி அளக்காததுனால தான் இந்த ப்ராசஸ் வரும். ஸோ இப்போ நம்ம இந்த மாதிரி ப்ராசஸ் நம்ம கரெக்டாக ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கில் இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது பேஸ்மெண்ட்டில். ஸோ இது கூடவே நம்ம இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, 1.5 ஜல்லி போட்டு தட்டுவோம். ஸோ அது ஒரு ப்ராசஸ் இருக்குது. அது நம்மளுடைய நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம போடுவோம். அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இதுக்கப்புறம் மேலே எப்படி தரை போடுறாங்க அப்படிங்கிறது இதுக்கப்புறம் நீங்கள் அடுத்தடுத்த வீடியோஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இதுதான் பேஸ்மெண்ட்டில் தண்ணி நிப்பாட்டி இந்த மாதிரி ஃபுல்லாக தண்ணி நிறையா நிப்பாட்டணும். நம்ம இப்போ போரு வைக்காததுனால நம்ம வெளியிலேருந்து டேங்க்கு வர வச்சு பே பண்ணி நம்ம தண்ணி வாங்குகிறோம். ஸோ எல்லா இடத்துலையும் இது ரெகுலராக நடக்கிற விஷயந்தான். நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு நல்லா தெரியும். ஒரு ஏரியாவாக அவங்க தண்ணியை நிப்பாட்டி நல்லா தண்ணி நின்றதுக்கு அப்புறமேட்டு பாறையை போட்டு நல்லா அதை அளக்கி மண்ணை உள்ளே இறக்கி இறுக்கப்படுத்துவாங்க. ஸோ ஒரு ஏரியாவாக முடிச்சுட்டு வராங்க. ஸோ ஏன்னா ஃபுல்லாக நிப்பாட்டி நம்ம பண்ண முடியாது இல்லையா, அதனால் ஒரு ஏரியாவாக பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதுதான் நடந்துகிட்ருக்கு. நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இதுபோல் நல்ல இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு நான் கொடுத்துட்ருக்கேன்னு நம்புகிறேன். ஸோ நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை எல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராஜ். இது உங்கள் உலக பெட்டகம் சேனல். நன்றி, வணக்கம், டாட்டா, பை பை. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்கள் எல்லோரும் சந்திக்கிறேன். பாய்.